அனைவருக்கும் வணக்கம். நாம் ப்ரீமியம் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த கிளாஸில் நாம் ஃபிஸ்கல் அண்டு மானிட்டரி பாலிசினா என்ன அதை தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாலிசி இல்லாமல் கொஸ்டின் பேப்பரே வராது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால நாம் இந்த கிளாஸில் பார்ப்போம். ஃபிஸ்கல்னா என்ன, மானிட்டரி பாலிசினா என்ன, சரிங்களா? ஒன் பை ஒன்னாக பார்த்துருமா? ஃபர்ஸ்ட் நாம் ஃபிஸ்கல் பாலிசி. இந்த ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னா இது ஒரு கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு பாலிசிங்க. பாலிசியில் வந்து ரெண்டு வகையாக இருக்கும். இந்த பாலிசி ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இது வந்து கொண்டு வந்து ஒரு பாலிசினா என்ன, கொள்கை, அவங்க ஒரு கொள்கை வச்சுருப்பாங்க. இந்த மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது ஆர்பிஐ வச்சுருக்கிற ஒரு பாலிசிங்க. ஸோ ஃபிஸ்கல் பாலிசினா என்ன, கவர்மெண்ட் பாலிசி ரிலேட்டட் டு டாக்ஸேஷன், எக்ஸ்பெண்டிச்சர் அண்டு பாரோவிங், இதெல்லாம் சேர்ந்தது தான் பாலிசி, கவர்மெண்ட் பாலிசி. இதை ஃபிஸ்கல் பாலிசின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிஸ்கல் பாலிசி முன்னாடியே உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் சரி ஒன் பை ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ரொம்ப உங்களை கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். இதோடைய அப்ஜெக்டிவ் என்ன, ஃபிஸ்கல் பாலிசியை கவர்மெண்ட் எதுக்காக கொண்டு வராங்க, இதோடைய அப்ஜெக்டிவ் என்ன, க்ரோத்துக்காகவும் ஈக்விட்டிக்காகவும் ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரதுக்காகவும் ஃபிஸ்கல் பாலிசியை கவர்மெண்ட் என்ன பண்ணோம், ஆல்டர்னேட்டிவ் பண்ணோம். சரி, ஃபர்ஸ்ட் நாம டாக்ஸேஷன் பார்த்துருவோமா? டாக்ஸ். ஸோ டாக்ஸ் வந்து எப்போ வந்து கொடுக்கும், கவர்மெண்ட்டுக்கு ரெண்டு வகையான சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒன்று இருக்கும். ஒன்று வந்து டாக்ஸேஷன், இன்னொன்று வந்து பாரோவிங், கடன் வாங்கும், இல்லைனா வந்து வரி அதிகப்படுத்தும். கவர்மெண்ட்டுக்கு போதுமான நிதி இல்லைன்னா என்ன பண்ணோம், டாக்ஸ் அதிகப்படுத்தும், இல்லைனா கடன் நிறைய வாங்கும். டாக்ஸில் ரெண்டு விதமாக வந்து சொல்கிறாங்க, டாக்ஸ் அண்ட் ரெவென்யூ அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு விதமான டாக்ஸ், சரிங்களா? டாக்ஸுமே ஒரு ரெவென்யூ தான். டாக்ஸ் ரெவென்யூ, நான் டாக்ஸ் ரெவென்யூன்னு ரெண்டாக பிரிப்பாங்க. ஸோ டாக்ஸில் பார்க்கும்போது ரெண்டு விதமான டாக்ஸுங்க, டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ் அண்டு டைரக்ட் டாக்ஸ் அண்டு இன்டைரக்ட் டாக்ஸ். டைரக்ட் டாக்ஸ்னா என்ன, இப்போ நான் வந்து டைரெக்டாக எனக்கு நான் சம்பாதிக்கிறதுக்கு தேவையான டாக்ஸ்னா என்ன, ஒரு வருமானம் வருது, வருமானத்துக்கு தேவையான வரி வந்து கொடுக்குறோம், அது வந்து டாக்ஸு. டைரக்ட் டாக்ஸ்னா என்ன, நான் சம்பாதிக்கிற என்னுடைய சம்பாதியத்துக்காக நான் வரி கொடுக்குறேன், இது வந்து டைரக்ட் டாக்ஸ். உதாரணத்துக்கு இன்கம் டாக்ஸ், எனக்கு வருமானம், சேலரி எனக்கு வருது, அந்த சேலரிக்கு தகுந்த நான் வரியை வந்து கட்டுறேன். கார்பரேட் டாக்ஸ், ஒரு கம்பெனி இருக்குது, கம்பெனிக்கு தகுந்த வருமானத்தை அதுக்கு தகுந்த மாதிரி வரியை வந்து கட்டுது. ப்ராக்ரெசிவ் இன் நேச்சர், இது என்ன பண்ணுன்னா, இப்போ நான் 10,000 சம்பாதிக்கிறேன்னா 1000 ரூபா வரியாக கட்டுவேன். இது 50,000 சம்பாதிக்கிறேன்னா 20,000 10,000 வந்து வரியாக கட்டுவேன். ஸோ ப்ராக்ரெசிவ் இன் நேச்சர், என்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வரியை நான் செலுத்துவேன். ரெடியூசஸ் த இன்இக்வாலிட்டி, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சேலரி தான். இப்போ அதிகமாக சம்பாதிக்கிறான், குறைவாக சம்பாதிக்கிறவனுக்கு டாக்ஸ் கிடையாது, ஆனால் அதிகமாக சம்பாதிக்கிறவனுக்கு டாக்ஸ் உண்டு. ஸோ அவனுக்கு டாக்ஸ் கொடுத்து ரெண்டு பேரும் வந்து ஈக்குவலாக கொண்டு வரதுக்கான ஒரு வேலையை வந்து இந்த டைரக்ட் டாக்ஸஸ் ஆனது செய்யும். இன்டைரக்ட் டாக்ஸஸ்னா என்ன, ஜிஎஸ்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி, இது எல்லாமே வந்து இன்டைரக்ட் டாக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாக்ஸஸே பார்த்தீங்கன்னா மூணு வகையாக வந்து பிரிப்பாங்க. ஒன்று வந்து ப்ரொக்ரெசிவ் டாக்ஸ், இன்னொன்று ரெக்ரெசிவ் டாக்ஸ், மூணாவது ப்ரொபோஷனல் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைரக்ட் டாக்ஸ் எல்லாமே ப்ரொக்ரெசிவ் டாக்ஸ், அதாவது ஒரு வளர்ச்சியை கொண்டு வரக்கூடியது இல்லையா, ப்ரொக்ரெசிவ் இன் நேச்சர்னா என்ன, வளர்ச்சியை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். இப்போது சமுதாயத்தில் சொன்னோம் இல்லையா, 10,000 சம்பளம் வாங்குறதுக்குறான், 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்குறான். 10,000 ரூபாய் சம்பளவனுக்கு வரி இல்லாமல் 1,00,000 ரூபாய் சம்பாதினனுக்கு வரி கொடுக்குதுன்னு வாயிலா, அது ப்ரொக்ரெசிவ் தானே, ரெண்டு பேரும் வந்து ஈக்குவலாக கொண்டு வரக்கூடிய அந்த நேச்சுரல் வேலையை அதை பார்க்குதா இல்லையா. ஸோ இது வந்து ப்ரொக்ரெசிவ் டாக்ஸ். ரிக்ரெசிவ் டாக்ஸ்னா என்னன்னா, ஒருத்தங்களை வந்து அழுத்தி பிடிக்கிறது, எப்படி சொல்கிறது, ஒரு அடக்குமுறை உண்டாக்குறதுன்னு சொல்லுவா இல்லையா. ஸோ கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கு மேலும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது தான் வந்து ரிக்ரெசிவ் டாக்ஸ். இதுதான் கரெக்டான டைம். அதாவது இப்போ வேலை பாருங்க, நான் சம்பாதிக்கிறதுக்கு தேவையான வரியை நான் வந்து கட்டுறேன் அப்படின்னா அது டைரக்ட் டாக்ஸு. இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்ன, உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி எடுத்துக்க. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பொருள் வந்து உதாரணத்துக்கு ஒரு சேர் ஒன்று தயாரிக்கிறாங்க, அந்த சேரை தயாரித்து அதை வந்து ஒரு ப்ரொடக்ஷனில் இருக்கிற ஒரு கம்பெனி வந்து ஒரு சேர் தயாரிக்குது. அந்த சேரானது இன்னொருத்தர்கிட்ட, இப்போ சேர் தயாரிக்கிறான்னா இப்போ என்ன பண்ணுறான், சேர் தயாரித்து இவனுக்கு சேல் பண்ணும்போது இவன் ஏன்று ஒருத்தன் பீன்று ஒருத்தனுக்கு சேல் பண்ணுறான். இப்படி சேல் பண்ணும்போது ஒரு சேரை வந்து 100 ரூபான்னு இவன் சேல் பண்ணுறான்னா இவனுக்கு வந்து டாக்ஸாக வந்து 20 ரூபாய் வந்து கொடுக்குறான்னு வச்சுங்களேன். ஸோ இந்த டாக்ஸ் ஆனது இவங்ககிட்ட வரும். இவங்ககிட்ட வரும்போது 120 ரூபாயாக வரும் இல்லையா. இப்படி 120 ரூபா வரும்போது இவன் என்ன பண்ணலாம், இந்த 120 ரூபாய் டாக்ஸில் 10 ரூபாய் இவனுக்கு டிடக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் ஒன்று இருக்குது. அப்போ இவனுக்கு 10 ரூபாய் டிடக்ஷன் ஒன்று வரும். அப்போ இங்கே வரும்போது இவன் டாக்ஸோடு சேர்த்து இவன் ஒரு 20 ரூபாய் விற்பானா பீன்ற ஒருத்தன். ஸோ இங்கே வரும்போது அது என்ன ஆகும், 140 ரூபா ஆகும். கடைசியாக இந்த ஃபைனல் குட்ஸ் ஆனது யாருக்கிட்ட வரும், கன்சியூமரான நம்ம கிட்ட தான் வரும். அப்போது இவங்க எல்லாருமே வந்து லாபத்தை மட்டும்தான் சம்பாதிப்பாங்க. இந்த டாக்ஸ் எல்லாம் வந்து யார்கிட்ட வந்து சேரும், ஃபைனல் கன்சியூமர் கிட்ட தான் வந்து சேரும். அதாவது
நான் ஒரு பொருள் உருவாக்குறேன், ஆனால் அந்த பொருளுக்கான வரியை அந்த பொருள் மேலே கொடுத்து நான் கஸ்டமருக்கு கொடுத்துட்டு அந்த காசை எடுத்து நான் வரியை கட்டுறேன். அப்போது ஃபைனல் கன்சூமராக இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட தான் டாக்ஸ் பர்டன் ஆனது அதிகமாக போய் விழுது. ஸோ எளிய மக்கள்கிட்ட தான், அதாவது பணம் அதிகமாக சேல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்ககிட்ட அந்த டாக்ஸ் போகாது, எளிய மனிதர்களுக்கு தான் அந்த டாக்ஸ் போகும். ஸோ அதனால தான் இன்டெரக்ட் டாக்ஸஸை ரிக்ரெசிவ் டாக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஈஸியர் டு கலெக்ட். கரெக்டாக இல்லையா? ஸோ அடுத்தா வந்து நான் டாக்ஸிவ் ரெவன்யூ. நான் டாக்ஸிவ் ரெவன்யூனா என்ன? ஸோ டாக்ஸ் இல்லாமல் என்னென்ன வரி எல்லாம் வந்து வரும்னு பார்க்கும்போது, இன்ட்ரெஸ்ட் ரெசிப்ட், ஒருத்தர்கிட்ட கடன் கொடுத்துக்கிறோம், அந்த கடனுக்கு தேவையான வட்டி வந்து நம்மளுக்கு வருது. டிவிடெண்ட்ஸ் ஃப்ரம் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் மூலமாக வரக்கூடியது. ஃபீஸு, ஃபைன்ஸு, ஒரு ஃபீஸ் கட்டுற டிஎன்பிசி மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு ஃபீஸ் கட்டுறோம், இல்லை ஃபைன் போடுறாங்க, இந்த அமௌண்ட் எல்லாமே வந்து நான் டாக்ஸ் ரெவன்யூ. வரி இல்லாத பிற வருமானங்கள் எல்லாமே அதை சொல்லலாம். அப்புறமா வந்து கேபிட்டல் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம். ஒரு கவர்மெண்ட் ஆனது ஒரு நிறுவனத்தை வந்து சேல் பண்ணுதுன்னா, உதாரணத்துக்கு இப்போ ஏர் இண்டியாவை சேல் பண்ணாங்க, போர்ட்டு சேல் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நான் டாக்ஸ் ரெவன்யூவில் வரும். ஸோ இந்த டாக்ஸ் ரெவன்யூ நான் டாக்ஸ் ரெவன்யூ ரெண்டும் சேர்ந்தது தான் ரெவன்யூ ரெசிப்ட். அதாவது ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் ஒன்று வந்துடும். இப்போ February 1 வரப்போகுது, பட்ஜெட் வரும். ஸோ அந்த பட்ஜெட்டில் ரெவன்யூ ரெசிப்ட்னா என்ன, கேபிட்டல் ரெசிப்ட்னா என்ன, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ ரெவன்யூ ரெசிப்ட்னா என்ன, டாக்ஸும் நான் டாக்ஸ் ரெவன்யூ, ஏன்னா ரெண்டுமே வருமானத்தை கொடுக்கக்கூடியதான். ரெசிப்ட்னா வந்து வருமானங்க, ரெவன்யூ ரெசிப்ட்னா வருமானம் ரெகுலராக இருக்கும், ரெக்கரிங்காக இருக்கும். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, அதுவும் ரெகுலராக இருக்கும், ரெக்கரிங்காக இருக்கும். இப்போ டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறோம், இன்டைரக்ட் டாக்ஸ் ஆகட்டும், டைரக்ட் டாக்ஸ் ஆகட்டும், கலெக்ட் பண்ணணும்னா அது ரெகுலராக மாதம் நமக்கு வந்துட்டே இருக்கும். அதே போல் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கெலாம் வந்து சேலரி கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம சேலரி கொடுத்துட்டே தான் இருக்கணும் இல்லையா. ஸோ அதாவது சொல்கிறாங்க டெஃபிசிட் அண்டு பட்ஜெட். சரிங்களா? டெஃபிசிட் அண்டு பட்ஜெட். இப்போ பட்ஜெட்டுக்கிட்ட வந்திருக்கோம். டைப்ஸ் ஆஃப் டெஃபிசிட்டே மொத்தம் வந்து 3 வழியாக வரணும்னு சொல்கிறாங்க. ரெவன்யூ டெஃபிசிட்டு, ஃபிஸ்கல் டெஃபிசிட் அண்டு பிரைமரி டெஃபிசிட்னு வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. ரெவன்யூ டெஃபிசிட்னா என்ன, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்டு ரெவன்யூ ரெசிப்ட். அதாவது இவ்வளோ வருமானம் வந்திருக்குது, அந்த இவ்வளோ வருமானம் வந்ததுனால இவ்வளோ செலவு வந்து நடந்திருக்குது, அதுதான் வந்து ரெவன்யூ ரெசிப்ட் அண்டு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதிலிருந்து இதை கழிக்கிறோம், இதுதான் வந்து ரெவன்யூ டெசிப்ட். பாருங்கள், செலவிலிருந்து நாம் வருமானத்தை கழிக்கிறோம். அப்போது இப்போ இதுதான் அதிகமாக இருக்கு இல்லையா, கரெக்டாக இல்லையா? எப்பவுமே வந்து பெரிய இலக்குலேருந்து சின்ன இலக்கை கழிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ கழிக்கும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு 1ன்னு வரும். கரெக்டாக? இப்போது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மூலமாக நம்மளுக்கு 1000 ரூபாய் வருதுன்னு வச்சுங்களேன், 1000 ரூபாய் வருது. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மூலமாக நமக்கு 1000 ரூபாய் செலவாகுது. ஆனால் ரெவன்யூ ரெசிப்ட் மூலமாக நம்மளுக்கு 800 ரூபாய் தான் வந்திருக்கு அப்படின்னா 200 ரூபாய் டெஃபிசிட் ஆகுது. சிம்பிள் கான்செப்ட் தாங்க. இப்போ 10,000 ரூபாய் சம்பளம், ஆனால் நம்மளுக்கு செலவு வந்து 12,000 இருக்குன்னு வச்சுங்களேன், 2,000 ரூபாய் டெஃபிசிட் ஆகுது. நம்ம வீட்டில் இருக்கிற கணக்கு தான் சொல்கிறாங்க, வேறு எது இல்லை. ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா என்ன, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து மைனஸ் டோட்டல் ரெசிப்ட், பாரோவிங் இல்லாமல் இருக்கக்கூடியதை ஃபிஸ்கல் டெஃபிசிட்னு சொல்கிறாங்க. அதாவது எவ்வளோ செலவாயிருக்குது, அதில் எவ்வளோ வருமானத்துலேருந்து கழிக்கிறோம். நம்ம கடன் வாங்கிறப்ப இல்லையா, அது இல்லாமல் நீ எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்க, அதாவது டாக்ஸ் அண்ட் நான் டாக்ஸ் ரெவன்யூலேருந்து நீ எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்க. ஸோ அதை வந்து கல்குலேட் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் 10,000 வந்து சம்பளம் வாங்கியிருக்கேங்க, ஆனால் வந்து எனக்கு செலவு வந்து 12,000 வந்திருக்குது. ஆனால் அந்த சமயம் இந்த மாதம் வந்து என்னுடைய அப்பா வந்து எனக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு அப்படின்னா, அப்போ என்னுடைய வருமானம் வந்து 11,000 இருக்குது, ஆனால் செலவானது 12,000. அப்போது டெபிசிட்ன்றது 1000 ரூபாய் மட்டும்தானே. அதை சொன்னால் அது ரெவன்யூ டெபிசிட். ஆனால் அது இல்லாமல் ஃபிஸ்கல் டெபிசிட் வேணா, நீ கடன் வாங்காது இல்லை சொல்லாத, ஆக்சுவலாக நமக்கு ஒன்று. ஆனால் இந்த மாதம் வந்து எனக்கு 1000 ரூபாய் எங்கள் அப்பா கொடுத்துருக்காரு, ஆனால் அடுத்த மாதம் 1000 ரூபாய் எங்கள் அப்பா கொடுக்க முடியாது இல்லையா. அப்போது அந்த கோர் டெபிசிட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் ஃபிஸ்கல் டெபிசிட். பிரைமரி டெபிசிட்னா என்ன, ஃபிஸ்கல் டெபிசிட்லேருந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து மைனஸ் பண்ணோன்னா அதுதான் வந்து பிரைமரி டெபிசிட். இப்போ நீங்கள் பார்க்குறது இது சாதாரணமாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ லாஸ்ட் இயர் வந்து 2025 இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரைமரி டெபிசிட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஃபிஸ்கல் டெபிசிட் இவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இவ்வளோ கட்டுறோம், பிரைமரி டெபிசிட்னா என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒன்றும் கிடையாது, அந்த ஃபிஸ்கல் டெபிசிட்லேருந்து இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சு போட்டு ஆன்சர் வந்திருக்கும். இலகுவாக 2 மார்க் நீங்கள் வாங்கியிருக்க முடியும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது, அதனால தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஸோ இதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ரெவன்யூ டெபிசிட்னா என்ன, கன்சம்ப்ஷன் பேஸ்டு ஸ்பெண்டிங், எவ்வளோ வந்து நாம் செலவு பண்ணுறோம் தெரிஞ்சுக்கலாம். ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்ன, எவ்வளோ வந்து பாரோயிங் வாங்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். பிரைமரி டெபிசிட்னா என்ன, கவர்மெண்ட்டோடைய இப்போ கரண்ட் இருக்கிற ஃபிஸ்கல் பொசிஷன் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சிக்க முடியும். அதிகமான ஃபிஸ்கல் டெபிசிட் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணணும், விலைவாசி உயர்வு இன்க்ரீஸ் பண்ணணும், கடன் சுமையை இன்க்ரீஸ் பண்ணணும். சரியா? அப்படி இப்போ நாம்
ஃபிஸ்கல் டெபிசிட்னா ஃபிஸ்கல் பாலிசினா என்ன, அதோடைய ரெவென்யூ ரெசிப்ட்னா என்ன, என்னென்ன மாதிரியான டெபிசிட் வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தா வந்து மானிட்டரி பாலிசி. ஸோ இந்த மானிட்டரி பாலிசினா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆர்பிஐஸ் பாலிசி டு ரெகுலேட் மணி சப்ளை அண்டு கிரெடிட். மணி சப்ளைனா என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மணி சர்க்குலேஷன் தான் வந்து மணி சப்ளைன்னு சொல்லுவாங்க. மணி கிரெடிட்னா என்ன, கடன் எவ்வளோ வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது. கவர்மெண்ட் பேங்கானது கன்சியூமர்ஸுக்கு எவ்வளோ கடன் கொடுக்குதுன்றது தான் கிரெடிட் அப்படிங்கிறது. ஸோ இதோடைய அப்ஜெக்டிவ் என்ன, ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி அண்டு க்ரோத். அதுதான் கரெக்டாக இல்லையா? இப்போ மக்கள்கிட்ட அதிகப்படியான பணம் சேரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நிறைய ஸ்பெண்ட் பண்ணால் நிறைய டிமாண்ட் கிரியேட் ஆகும். நிறைய டிமாண்ட் கிரியேட் ஆகும்பொழுது பணத்துடைய மதிப்பானது குறைய ஆரம்பிக்கும் இல்லையா? இப்போ பணம் எல்லார்கிட்டையும் இருக்கும், நினச்சதெல்லாம் வாங்க முடியும் அப்படின்னா அதுக்கு தேவையான டிமாண்ட் வேணும். கரெக்டாக பணத்துடைய மதிப்பானது குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு சர்க்கிளுங்க. இது நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இந்த இன்ஃப்ளேஷன்னா என்ன, இந்த எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசின்னா என்ன, ஸோ இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா திரும்ப இதை படிச்சுட்டே இருந்தால் மட்டும்தான் புரியும். இதை விலைக்கு சொல்கிறது ரொம்ப என்னதான் விலைக்கு சொன்னாலுமே நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் புத்தகத்தை எடுத்து திரும்ப படிக்கும்போது தான் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓ இதுதான் சொல்ல வராங்க அப்படிங்கிறத. ஒரு வாட்டி படித்தா புரியாது, 2 வாட்டி படித்தா புரியாது, 4-5 தடவை படித்தா மட்டும்தான் புரியும். இப்போ நான் எடுத்துக்கக்கூடிய அந்த கிளாஸ்லேயே வந்து நான் ரொம்ப டீட்டெயிலாக எடுக்கிறேன்னா கிடையாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் புத்தகத்தை எடுத்து படிக்கணும். நீங்கள் எக்ஸாமில் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் புத்தகத்தை எடுத்து படித்தா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் எந்த கிளாஸை பார்த்தாலும் உங்களுக்கு புரியாது. நீங்கள் இன்னும் ஒரு 10 வருஷம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கிற எல்லா கிளாஸையும் நீங்கள் பார்த்தாலுமே நீங்கள் எக்ஸாம்பிள் கிளியர் பண்ண முடியாது. புத்தகத்தை எடுத்து படித்தா மட்டும்தான் முடியும். உங்களுக்கு தேவையான சின்ன ஐடியா ஒன்றா நீங்கள் வீடியோஸ்லேருந்து கிளாஸஸ்லேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் நீங்கள் புக்கை எடுத்து படிங்க, சரியா? ஸோ இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல். இன்ஃப்ளேஷன்னா என்ன, பணத்துடைய மதிப்பானது குறைய ஆரம்பிக்கிறது பேர் தான் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. இந்த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி அது வந்து கம்மியாகிறதுக்கு பேர் தான், சரிங்களா? ஸோ இதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மானிட்டரி பாலிசியை ஆர்பிஐ ஆனது யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது டூல்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி, குவான்டிடேட்டிவ் டூல்ஸ் அண்டு குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ். என்ன குவான்டிடேட்டிவ் டூல்ஸ்னால் இதை செட் ஆஃப் விஷயங்களாக வந்து பிரிச்சிருக்காங்க. அதே போல் கிரெடிட் ரேஷனிங் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிரெடிட் ரேஷனிங் முதல் நம்ம பார்த்துருவோம். கிரெடிட் ரேஷனிங்னா என்ன, ஒருத்தருக்கு இவ்வளோ தான் வந்து ஒரு பேங்கானது இவ்வளோ தான் வந்து கன்சியூமர்ஸ்க்கு லோன் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு ரேஷனிங் வந்து வச்சுருக்காங்க. மாரல் சுவேஷன்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட செக்டாருக்கு மட்டும் நீங்கள் லோன் கொடுங்க. உதாரணத்துக்கு எம்எஸ்எம்இ செக்டார் எல்லாருக்கும் லோன் கொடுக்காதீங்க. இப்போ உதாரணத்துக்கு அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு நீங்கள் லோன் கொடுங்க. ஸோ இதெல்லாமே வந்து பைண்டிங் அத்தாரிட்டியாக இதை வந்து கட்டாயம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணியே ஆகணுமா அப்படின்னா கிடையாது. இப்போ குவான்டிட்டிவ் மட்டும் கட்டாயம் நீங்கள் பேங்கானது ஃபாலோ பண்ணியே ஆகணும். இந்த குவாலிட்டேட்டிவ் அப்படிங்கிறது நாட் பைண்டிங். ஆனால் வந்து ஒரு மாரலாக நீங்கள் வந்து அதை சொல்லலாம், இதெல்லாம் நீங்கள் கட்டாயம் நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்கிறது. ஸோ பர்டிகுலராக இது இந்த 2 இடம் தாண்டி இந்த மாரல் பேர் இருக்குது வேறு. மாரல் சுவேஷன் அப்படிங்கிறது நீங்கள் இது மற்றவங்களுக்கு லோன் கொடுக்குறீங்க, ஆனால் அதை தாண்டி எம்எஸ்எம்இ செக்டாருக்கும் அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கும் நீங்கள் லோன் கொடுங்க. அதே போல் மார்ஜினல் செக்டார்ஸ்க்கும் நீங்கள் லோன் கொடுக்குறது பேர் தான் மாரல் சுவேஷன். இதெல்லாமே வந்து நீங்கள் இது எல்லாமே வந்து ஆர்பிஐ வந்து பேங்கிங்க்கு கொடுக்கறது, கமர்ஷியல் பேங்கிங் கொடுக்கறது, நாட் பீப்புள்ஸ் சிட்டிசன்ஸ் கிடையாது இது எல்லாமே, சரிங்களா? ஸோ செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல்னா என்ன, ஒரு துறைக்கு இவ்வளோ தான் வந்து லோன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வந்து இந்த குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ் அப்படிங்கிறது. குவான்டிடேட்டிவ் டூல்ஸ்னால் என்ன, ரெப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன, சிஆர்ஆர்னா என்ன, எஸ்எல்ஆர்னா என்ன, ஸ்டாச்சுரரி லிக்விடிட்டி ரேஷியோ, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நாம் நிறைய பார்த்துட்டோம். இருந்தாலும் வந்து இன்னொரு வாட்டி திரும்பவும் பார்ப்போம், சரிங்களா? இந்த ரெப்போ ரேட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரிசர்வ் பேங்கானது கமர்ஷியல் பேங்க்கு கொடுக்கக்கூடிய லோன், அந்த லோனுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து வைக்கும். ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்னென்னா கமர்ஷியல் பேங்க்குக்கிட்ட இருந்து ஆர்பிஐ வந்து சம் அமௌண்ட் வந்து லோனை வந்து வாங்கும். ஸோ இது எதனால் வாங்கும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சொசைட்டியில் மார்க்கெட்டில் என்ன பண்ணோம், மக்கள்கிட்ட பணமே இல்லை அப்படின்னா ஆர்பிஐ என்ன பண்ணோம், பணத்தை வந்து கமர்ஷியல் பேங்க்கிட்ட கொடுப்போம். ஏன்னா இந்த பணத்தை வச்சு இவன் என்ன பண்ண போகிறான், இவன் வந்து மக்கள்கிட்ட கொடுப்பான். ஸோ இவன் வந்து லோன் கொடுக்கும்போது ரொம்ப குறைவான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுப்பான். ஸோ ரொம்ப குறைவான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுக்கும்போது இவனுமே மக்கள்கிட்ட ரொம்ப குறைவான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுப்பான். அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நிறைய ப்ரொடக்ஷன் வந்து கிரியேட் ஆகும், ஜிடிபி ஆனது இன்க்ரீஸ் ஆகும். இன்கேஸ் மக்கள்கிட்ட அதிகப்படியான பணம் இருக்குது, பணம் வந்து நிறைய இருக்கக்கூடாது, இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆர்பிஐ என்ன பண்ணணும், இந்த கமர்ஷியல் பேங்க்கிட்ட இருந்து கடனாக வந்து வாங்கும். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இப்போது கமர்ஷியல் பேங்க்கிட்ட இருந்து ஆர்பிஐ கடன் வாங்கும்போது இந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க, மக்கள்கிட்ட இருந்து இவங்க வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ லோன் கொடுக்குறத கம்மி பண்ணுவாங்க, மக்கள்கிட்ட லோன் கொடுக்குறத கம்மி பண்ணுவாங்க. ஸோ இங்கே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மக்கள்கிட்ட அந்த மணி சர்க்குலேஷன்றது ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். பணத்துக்கு தட்டுப்பாடு வரும்போது பணத்துடைய மதிப்பானது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பணத்துடைய மதிப்பானது
இன்க்ரீஸ் ஆகாமல் பணத்துடைய மதிப்பானது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகவும் கூடாது, அதே போல் ரொம்ப குறைவாகவும் போகக்கூடாது. ஏன் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும்பொழுது மார்க்கெட்டை இந்திய பொருட்களை வந்து மக்கள் யாரும் வேர்ல்டு லெவலில் வந்து யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ பணத்துடைய மதிப்பானது ஒரு மீடியம் லெவல்லே இருந்துகிட்டே இருக்கணும். கரெக்டாக இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு தங்கத்தை எடுத்துங்க. இப்போ தங்கமானது ஒரு சவரன் வந்து 1 லட்ச ரூபாய் அப்படின்னா இது மக்களை நீங்கள் வாங்குவாங்களா? இப்போ நீங்கள் ஒரு ஜுவல்லரி ஷாப் ஓனர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார், முன்னாடி வந்து நிறைய பர்ச்சேசிங் இருந்துச்சு, ஆனால் இப்போ பர்ச்சேசிங் ரொம்ப குறைவாக இருக்குன்னு சொல்கிறார். ஸோ அதே போல் தான் இந்தியன் ரூபாயோடைய மதிப்பானது வேல்யூவானது ரொம்ப அதிகமாகவும் போடாது, ரொம்ப குறைவாகவும் போகக்கூடாது. இப்போ டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பானது 90 இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இது வந்து ரொம்ப குறைவாகவும் போகக்கூடாது. டாலருக்கு நிகரான ஒரு டாலரானது 1 ரூபாய் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்ஸை யாருமே வந்து வாங்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு எவ்வளோ கொடுத்து நம்ம சமாளிக்க முடியாதுன்றதுனால. ஸோ ரொம்ப குறைவாகவும் போகக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் போகக்கூடாது. ஸோ அதுதான். அதே போல் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறது என்ன? இப்போது ஒரு கமர்ஷியல் பேங்க் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த கமர்ஷியல் பேங்கானது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து ஆர்பிஐயில் டெபாசிட்டாக வந்து வைக்கணும். இதுக்கு பேர் தான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. எஸ்எல்ஆர்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆனது அது வந்து லிக்விட் ஃபார்மாவோ இல்லை வந்து அசட்டாவோ கமர்ஷியல் பேங்க்கே அவங்களுக்குள்ளே வச்சுக்கலாம். ஆனால் அது எந்த லோனுக்கும் வந்து கொடுக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை அவங்க வச்சுட்டு இருக்குன்றது. ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்னா என்ன? இப்போ உதாரணத்துக்கு மக்கள்கிட்ட நிறைய வந்து பணம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து பணத்துடைய மதிப்பானது ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னா அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ என்ன பண்ணணும், கவர்மெண்ட் பாண்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணோம். ஸோ ரிலீஸ் பண்ணும்போது மக்கள் வந்து அந்த பாண்ட்ஸை வாங்கினாங்க அப்படின்னா அந்த கரன்சி எல்லாமே ஆர்பிஐ கிட்ட போகும். அப்போ பணத்தட்டுப்பாடு அதிகமாக இருக்கும், பணத்துடைய வேல்யூ வந்து கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். இப்போ மக்கள்கிட்ட பணமே இல்லை அப்படின்னா ஆர்பிஐ என்ன பண்ணும், அந்த வித்த பாண்ட் எல்லாமே திரும்ப வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கும். புரியுதா? இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்க்குறேன். ஐயோ ரொம்ப நேரம் போகுதுங்களே. சரி ஓகே, இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ ஏன்ற ஒருத்தர் இப்போ மக்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கங்க. இப்போ என்கிட்ட இருக்கும்போது என்னோட ஃபேமிலியாக எடுத்துங்களேன். நான் இருக்கேன், மனைவி, பிள்ளைகள் எல்லாமே இருக்காங்க. இப்போது நான் வந்து இப்போ என் பிள்ளைங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே வந்து 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா, என் வீட்டில் இருக்கிறாங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து எல்லாருக்கிட்டையும் 1000 ரூபாய்ன்னு வச்சுங்க. அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபியூச்சருக்காக எதையுமே வந்து சேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பணத்தை வந்து தனியாக செலவு பண்ணுறாங்கன்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் ஒரு பாண்டு மாதிரி ஒரு செக் மாதிரி எழுதி கொடுத்து இல்லை ஒரு பாண்டு மாதிரி எழுதி கொடுத்து இந்த பணத்தை வந்து அவங்ககிட்ட கொடுப்பேன். இந்த செக்கு கொடுத்து பணத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஆனால் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பணத்தை நான் வாங்கிக்கிறேன். அவங்க எதுவுமே வந்து செலவு பண்ணுவேன். இப்போ அவங்ககிட்ட பணமே இல்லை, வெறும் பாண்டு மட்டும்தான் இருக்குது. மக்கள் அப்படியே இருக்கிறாங்க. இப்போ எந்த ஒரு பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க, மந்த நிலையிலே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், நான் கொடுத்த அந்த செக்கை நான் திரும்ப வாங்கிட்டு பணத்தை அவங்ககிட்ட கொடுக்குறேன். இப்போ அவங்ககிட்ட பணம் அதிகமாக போகுது, நிறைய பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இன்ஃப்ளேஷன் டார்கெட் அப்படிங்கிறது. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் டார்கெட் வந்து பணத்துடைய மதிப்பானது இன்க்ரீஸ் ஆகுது, குறையிறது. ஸோ இந்த வேல்யூ வந்து இன்ஃப்ளேஷன் டார்கெட்னு சொல்லுவாங்க. 4% இருக்கணும், +or-2ன்னு சொல்லுவாங்க. அதாவது 2லிருந்து 6 வரைக்குங்க. பணத்துடைய மதிப்பானது 2லிருந்து 6 வரைக்கும் ஏறலாம் இறங்கலாம். இந்த அளவுக்கே இருந்தால் போதுமானது. அதாவது 1 கிலோ சிக்கன் ஆனது 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அடுத்த வருஷம் வந்து 104 ரூபாய் இருக்கணும், இல்லைன்னா 106 ரூபாவா இருக்கணும், இல்லை 102 ரூபாவா இருக்கணும். இதுக்குள்ளவே தான் இருக்கணும். இதை தாண்டியும் போகக்கூடாது, இதுக்கு ரொம்ப குறைவாகவும் வரக்கூடாது. இது பேர் தான் இன்ஃப்ளேஷன் டார்கெட் அப்படிங்கிறது. இது யார் பண்ணுவாங்க, ஆர்பிஐ ப்ளஸ் வந்து கவர்மெண்ட்டுடைய ஒரு அக்ரிமெண்ட்டோட இது வந்து செய்வாங்க. கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் தான் வந்து நாமினல் ஆங்கராக வந்து நம்ம பார்க்குறோம். ஆர்பிஐ டைட்டன்ஸ் த பாலிசி when inflation rises. ஸோ இது நம்ம பார்க்குறோம். ஸோ மணி சப்ளை அடுத்து நம்ம பார்க்க போகிறது மணி சப்ளை. மணி சப்ளைனா என்ன, மேலே பார்த்தது தான். மக்கள்கிட்ட இந்த மணி சர்க்குலேஷன் ஆனது மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ MO, M1, M3, M4, ஸோ M2 கூட இதில் வரும். ஸோ இதுதான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இந்த M1 அப்படிங்கிறது தான் வந்து நேரோ மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த M3 அப்படிங்கிறத ப்ராட் மணின்னு சொல்லுவாங்க. நம்ம M3 தான் வந்து ஃபாலோ பண்ணுறோம். M1னா என்ன, அதாவது ரிசர்வ் பேங்க்லேயும் மணி சர்க்குலேஷன்லையும் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை தான் வந்து M1 சொல்லுவாங்க. இது ரிசர்வ் மணின்னு சொல்லுவாங்க. M1னா என்ன, இப்போ பேங்க்ல இருக்கக்கூடிய டெபாசிட், ஃபிக்ஸடு டிமாண்ட் டெபாசிட்டும் அதே போல் கரண்ட் அக்கௌண்ட்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த பணத்தை எல்லாமே வந்து M1 அப்படின்னு சொல்லுவாங்க, டிமாண்ட் டெபாசிட். சரிங்களா? அடுத்தா வந்து M2 அப்படிங்கிறது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பணத்தை சேர்த்தது தான் வந்து அந்த டிமாண்ட் டெபாசிட்டோடு சேர்த்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பணத்தையும் சேர்த்தது தான் வந்து M2 அப்படிங்கிறது. இந்த M3னா என்னன்னா, இந்த M1ஓடு சேர்த்து டைம் டெபாசிட்,
ஃபிக்ஸ்ட் டெபாசிட்னு சொல்லுவோம் இல்லையா, டிமாண்ட் டெபாசிட் அண்ட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்னா என்ன? டிமாண்ட் டெபாசிட்னா நம்ம பணத்தை எடுத்து போய் பேங்க்ல போடுறோம், நம்ம போட்டு வந்து டெபாசிட் பண்ணிட்டு வந்து உடனே நம்ம ஏடிஎம்லேருந்து அந்த பணத்தை எடுக்க முடியும். அது பேர் தான் நான் நம்ம நினைச்ச நேரத்தில் நமக்கு பேங்க்ல இருக்கிற பணம் எடுக்கணும் அப்படின்றது அதுதான் டிமாண்ட். நான் டிமாண்ட் பண்ணுறேன், எனக்கு பணம் வேணும், அதுதான் வந்து டிமாண்ட் டெபாசிட். ஃபிக்ஸட் டெபாசிட்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் இருக்கும், அதாவது ஒரு 5 வருஷம். அந்த 5 வருஷம் அந்த மெச்சூரிங் பீரியடுக்கு முன்னாடியே நம்ம பணத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அது எடுக்க முடியாது. இன்கேஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா பெனால்ட்டியோட தான் நம்ம இங்கே எடுக்கிற மாதிரி இருக்கும். அது பேர் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட். ஸோ அந்த டைம் டெபாசிட்டோட சேர்த்தது தான் வந்து M3. M4 அப்படிங்கிறது M3 ப்ளஸ் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற டெபாசிட் ரெண்டுமே சேர்ந்தது M4 அப்படிங்கிறது. ரொம்ப முக்கியமானதுங்க இது. இதுவுமே வந்து எக்ஸாம்ஸில் கேட்டே இருக்காங்க, நீங்கள் புத்தகத்தில் எடுத்து படிங்க, இன்னுமே வந்து உங்களுக்கு எளிமையாக புரியும். ஸோ M3 தான் நாம் இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மணி சப்ளை மெத்தட். அதாவது பணம் வந்து இந்தியாவில் எங்கெல்லாம் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறது பேர் தான் வந்து இந்த மணி சப்ளை அப்படிங்கிறது. அடுத்ததாக வந்து கரன்சி அண்டு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது கரன்சி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்தது தான். ஸோ ஃபியட் சிஸ்டமை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஃபியட் சிஸ்டம்னா என்ன? இப்போ ஒரு நோட் இருக்குது, இப்போ தங்கம் இருக்குது, தங்கத்தோட வேல்யூ வந்து எப்பவுமே ஒன்று தான், அந்த பொருளே இருக்கும் வேல்யூ அப்படிங்கிறது, கரெக்டாக. ஆனால் இந்த ஃபியட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு பேப்பர், அந்த பேப்பரோட வேல்யூ அப்படிங்கிறது நம்ம நம்புறதன் மூலமாக அது அந்த வேல்யூ ஆனது இருக்குது, கரெக்டாக இல்லையா? இப்போ நாம இவர் கொடுக்குறாரு, ஒரு பத்திரம் எழுதி கொடுக்குறாரு, இந்த பத்திரத்தோட வேல்யூ. இப்போ அயன் படம் பார்த்துருப்பீங்க, ஒரு கிழிஞ்சு நோட்டை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அந்த டைமண்ட் வந்து கொடுக்குறாங்க, கரெக்டாக. அப்போது அந்த கிழிஞ்சு நோட்டு இருக்கக்கூடிய அது ஒரு ஃபியட் சிஸ்டம். நான் இதுக்கு அஷ்யூர் பண்ணுறேன், இது எடுத்துன்னு போய் கொடுத்தா அவன் டைமண்ட் கொடுப்பான் அப்படிங்கிறத நான் அஷ்யூர் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபியட் சிஸ்டம் அப்படிங்கிறது, கரெக்டாக. ஸோ பேலன்ஸ் சிஸ்டம்னா என்னன்னு பார்க்கும்போது ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன், இம்போர்ட் ஆகட்டும் எக்ஸ்போர்ட் ஆகட்டும், அதை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனும் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு லெக்சரை தான் வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து 3 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. கரண்ட் அக்கௌண்ட்டு, கேபிட்டல் அக்கௌண்ட்டு, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்னு 3ஆக பிரிக்கிறாங்க. கரண்ட் அக்கௌண்ட்னா என்ன? ட்ரேடு, சர்வீசஸ், இன்கம், ட்ரான்ஸ்ஃபர். ஸோ கரண்ட் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, கடன் வாங்குறான் கொடுக்குறான், இதெல்லாமே வந்து கரண்ட் அக்கௌண்ட்ன்றது. கேபிட்டல் அக்கௌண்ட்னா என்ன? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதெல்லாமே வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இன்றைக்கி வந்து நான் தினமும் வந்து ஒரு மளிகை கடை இருக்குது, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எவ்வளோ வருமானம் வந்திருக்கு அப்படிங்கிறத, ஒரு எத்தனை மூட்டை வந்திருக்குது, அதே போல் எத்தனை பேருக்கு நான் சேல் பண்ணியிருக்கேன், இது எல்லாமே வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். கேபிட்டல் அக்கௌண்ட்னா என்ன? அந்த அந்த மளிகை கடை ஆரம்பிக்கும் பொழுது இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒருத்தர் வந்து என் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தன் அவன் வந்து ஒரு 2 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அப்படின்னா அது கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வந்து வரும், சரிங்களா. ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ரிசர்வ்ஸு, ஸோ இது எல்லாமே ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் வரும். இது தனியாக ஒரு பொதுவாக வந்து இதை தான் வந்து மெயினாக வந்து பார்ப்போம். ஸோ இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டையும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்னா என்ன? எக்ஸ்போர்ட்டை விட இம்போர்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணும்? எக்ஸ்டர்னல் வல்னரபிலிட்டியை நம்ம காட்டும். அதிகப்படியாக நம்ம இம்போர்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு வந்து காட்டும். இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் அப்படிங்கிறது நமக்கு எதன் மூலமாக வருது அப்படின்னா அதிகப்படியான ஆயிலை நம்ம இம்போர்ட் பண்ணுறதுனால மட்டும்தான் நமக்கு இந்த டெஃபிசிட் ஆனது அதிகப்படியாக நமக்கு வருதுன்றதை பார்க்குறோம். இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் நாம் மேனேஜ் பண்ணுறதுக்காக என்னென்னலாம் பண்ணுறோம்? அதிகப்படியான ஃபாரின் ரிசர்வ் வந்து நம்ம வச்சுருக்கோம். எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இம்போர்ட்டை வந்து கம்ப்ரஸ் பண்ணுறோம். கேபிட்டல் இன்ஃப்ளோஸை கொண்டு வரோம். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை நாம் எப்படிலாம் நாம் இன்கேஸ் நம்மக்கிட்ட இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு ஃபாரின் ரிசர்வ் வந்து நம்ம வச்சுருப்போம், அதை வந்து நம்ம எடுத்து அதை பயன்படுத்துவோம். அதே போல் ருப்பியோடைய அந்த மதிப்பு வந்து நாம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதே போல் இம்போர்ட்டை வந்து நம்ம குறைப்போம். ஏன்னா இம்போர்ட் பண்ணுறதுனால தான் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வருதுன்றதுனால க்ரூட் ஆயில் இம்போர்ட்டை வந்து நாம் குறைப்போம். ஸோ இதெல்லாமே நாம் அந்த பிஓட் கிரைசிஸ் நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள். ஸோ ஃபிஸ்கல் விசிஸ் மானிட்டரி பாலிசி ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணுறோமா? ஸோ ஃபிஸ்கல் பாலிசினா என்ன, மானிட்டரி பாலிசினா என்ன? இதோடைய அத்தாரிட்டி யார்? கவர்மெண்ட் வந்து செய்யும். ஆர்பிஐ வந்து இதை கண்ட்ரோல் பண்ணணும். டேக்ஸு, ஸ்பெண்டிங்கு, கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாமே வந்து ஃபிஸ்கல் பாலிசியில் இருக்கும். மானிட்டரி பாலிசியில் இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும்தான் இருக்கும். அதாவது இந்த ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு இதெல்லாம் அதில் வரும். இது வந்து ஸ்லோவாக இருக்கும், ஆனால் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், கரெக்டாக இல்லையா? இப்போ ஸ்பெண்ட் பண்ணுறோம், இப்போ மக்கள்கிட்ட பணமே இல்லை அப்படின்னா ஒரு வெல்ஃபேர் ஸ்கீமு கொண்டு வரும், ஒரு பிரிட்ஜு கட்டும், இல்லை வந்து ஒரு ரோடு போடுறது மூலமாக மக்கள்கிட்ட பணத்தை கொண்டு போவோம். அது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ஆனால் அது எப்படி உடனே ஃபாஸ்ட்டாக போகும், கரெக்டாக? ஸோ இது வந்து க்ரோத் அண்ட் ஈக்விட்டியை கொண்டு வரும். இது வந்து இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணும், சரிங்களா? ஸோ இந்த கிளாஸில் நாம்
ஃபிஸ்கல் பாலிசினா என்ன, மானிட்டரி பாலிசினா என்ன, மணி சப்ளைனா என்னன்னு பார்த்தோம், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்த்தோம், ஒரு ரிவிஷன் மாதிரி தான் பார்த்தோம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரமேஷ் சிங் புத்தகத்தை பேஸ் பண்ணி நான் ஒரு பிளேலிஸ்ட் வந்து நடத்திருக்கேன் எக்கனாமிக் ரிலேட்டடாக. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள், இனிமேல் உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.